வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கில் டாக்டர் அன்னிபெசன்ட் அவங்கள பற்றி. இதுக்கு முன்னாடி வஉசி வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வஉசி, சுப்பிரமணிய சிவா 1912, அதுக்கு அடுத்து டாக்டர் அன்னிபெசன்ட்டோட பீரியட்னு வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு தொடர் ஓட்டம் மாதிரி விடுதலை போராட்டத்தில். தொடர் ஓட்டத்தில் அந்த குச்சியை வந்து ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஓடிட்டே இருக்காங்க. இப்போ அடுத்த அந்த ஒரு டிரான்சிஷன் பீரியட், அன்னிபெசன்ட்டோட பீரியட் பார்த்து ஒரு ஷார்ட் டைம் தான் அது. இதில் இன்னும் முக்கியமானது என்னென்னா, விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படிங்கிற டாப்பிக்லையும் அன்னிபெசன்ட்டை சொல்லலாம். பெண்களின் பங்குன்னு சொல்லும் பொழுது அதிகமான கேள்விகள் கேட்கப்பட்ட 3 பெண்கள், இந்த 3 பேர் தான் அதிகமாக கேள்வி கேட்டிருக்காங்க. ஒருத்தவங்க டாக்டர் அன்னிபெசன்ட், இன்னொருத்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, அதுக்கப்புறம் ருக்மணி லக்ஷ்மிபதி. இந்த 3 பேரை பற்றி தான் அதிகமான கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் இவங்களை பற்றி பார்க்கும்போது நம்ம வஉசியில் சொன்னோம், வஉசி 1908ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டார். 1912 அவர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ 4 வருஷம் அவர் உள்ளே இருக்கார். 4 வருஷம் அவர் உள்ளே இருக்கும் பொழுது டாக்டர் அன்னிபெசன்ட்டுடைய வளர்ச்சியை வந்து பார்க்க முடியும். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கேப், ஒரு வேக்கம், அந்த வேக்கமை ஃபில் பண்ணுறவங்க தான் இவங்க. இப்போ இவங்க வந்து எப்போ இந்தியா வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1893, 1893. இந்த 1893 முக்கியமான இயர். இதே வருஷம்தான் மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்கா போகிறார். இவங்க எதுக்காக வர்றாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, தியோசபிக்கல் சொசைட்டி, பிரம்மஞான சபை அப்படின்னு ஒன்று சென்னையில் அடையாரை தலைமையிடமாக கொண்டு இயங்கிட்டு இருக்கு. அது 1875 ஆரம்பிக்கப்பட்டது. தியோசபிக்கல் சொசைட்டி 1875. இந்த தியோசபிக்கல் சொசைட்டியோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தோம்னா ஃப்ளாவட்ஸ்கி மற்றும் ஹெச்எஸ் ஆல்காட். ஹெச்எஸ் ஆல்காட் கூட தான் அயோத்திதாச பண்டிதர் இருப்பார். அவர் பௌத்தத்துக்கு மாறுவார். ஹெச்எஸ் ஆல்காட் 1907 இறந்து போகிறார். 1907 ஹெச்எஸ் ஆல்காட் இறக்கும் பொழுது பிரம்மஞான சபையினுடைய தலைமை பொறுப்பு டாக்டர் அன்னிபெசன்ட்டுக்கு வருது. அடுத்த 10 வருஷத்தில் 1917 டாக்டர் அன்னிபெசன்ட் இந்திய தேசிய காங்கிரசினுடைய முதல் பெண் தலைவராக பொறுப்பேற்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய வளர்ச்சி. 1917 அப்புறமா அவங்களுக்கு வந்து ரோல் பெருசாக இல்லாமல் வெளியில் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் விமன் இந்தியா அசோசியேஷன், ஆல் இந்தியா விமன் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி விமன் சைடு வந்து போயிடுறாங்க. ஏன்னா காந்தி வந்ததுனால, காந்தியினுடைய ஒத்துழையாமை இயக்கத்தில் அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால் அதை எதிர்க்கிறாங்க. நான் கோஆபரேஷனில் அன்னிபெசன்ட்டுக்கு விருப்பம் இல்லை, அப்போ அவங்க எதிர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணல. இதே தான் நம்முடைய வஉசியும் 1912 வெளியே வந்ததுக்கப்புறம் காந்தியை ஏற்றுக்கிறாரு. ஆனால் காந்தியினுடைய ஒத்துழையாமை இயக்கத்தையோ சட்ட மறுப்பு இயக்கத்தையோ அவர் ஏற்றுக்கலை. அப்போ வஉசி வெளியில் வரும்போது அன்னிபெசன்ட்டை பார்க்கும்போது அவருக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, நாம் உள்ளே இருந்தோம், இப்போ வெளியில் வந்து பார்த்தா அன்னிபெசன்ட் வந்து ஒரு லீடராக வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அன்னிபெசன்ட் யார்? ஒரு அயர்லாந்து பெண்மணி. அப்போ பிரிட்டிஷனுடைய ஆளாக இருக்கலாம்ல, அவங்களுடைய ஆளையே வச்சு தலைமை பொறுப்புக்கு வச்சுட்டு நம்மளையெல்லாம் போராட்டம் பண்ண விடாமல் தடுக்கலாம்ல அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு பார்க்குறாரு வஉசி. இன்னொன்று என்னென்னா, அன்னிபெசன்ட் இருக்கும் பொழுது பிராமணர் அல்லாதோர் இயக்கம், நான் பிராமின் மூமெண்ட் அதிகமாக வளருது. குறிப்பாக 1912 நடேச முதலியார் ட்ரிப்ளிகனில் வந்து ஹாஸ்டல், 1912 மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறமா 1916 சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய விடுதலை கழகம். இந்த விடுதலை கழகம் தான் 1917 ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய, ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு பேர் வருது. ஏன்னா இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷனுடைய பத்திரிகை பேர் 3 பத்திரிகை இருக்குது. தெலுங்கில் ஆந்திர பிரவேசிகா, தமிழில் வந்து திராவிடன், ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ். இந்த ஜஸ்டிஸுங்கிற பேரை வச்சு ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இவங்க தலைமையில் 1916 அன்னிபெசன்ட் தலைமையில் தன்னாட்சி இயக்கம் நடக்குது. தன்னாட்சி இயக்கம் நடக்கும் பொழுது நான் பிராமின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விடுதலை போராட்டமாக போய்கிட்டு இருந்தது இரண்டாக பிரிகிறது. ஒரு பக்கம் சமுதாய சீர்திருத்தம், இன்னொரு பக்கம் விடுதலை போராட்டம் சொல்லி 2ஆக பிரியுது. இப்போ 2ஆக பிரியும் பொழுது நீதி கட்சி, அந்த நீதி கட்சி 1920 ஆட்சி அமைக்கிறாங்க. 1937 வரைக்கும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. காங்கிரஸ் ஒரு பக்கம் விடுதலை போராட்டத்தில் போகிறாங்க. இதில் என்னென்னா, காங்கிரஸில் அன்னிபெசன்ட் வெளியில் வந்ததுக்கப்புறம், ஏன்னா காந்தியை பிடிக்கல, அவங்க வந்து வெளியில் வந்துடுறாங்க. நான் கோஆபரேஷனை பிடிக்கல, வெளியில் வந்துடுறாங்க. தமிழ்நாட்டில் அப்போ யார் கையில் பவர் இருக்குது? ஆஃப்டர் அன்னிபெசன்ட். ஏன்னா அவங்க ஒரு டிரான்சிஷன் பீரியடு. யார் இருக்குன்னு பார்த்தோம்னா, ராஜகோபாலாச்சாரி உள்ள வர்றார், சத்தியமூர்த்தி இருக்கார், காமராஜர் உள்ள வந்திருக்கார், பெரியார் இருக்கார், 4 ஸ்டால்வார்ட் இருக்காங்க. இந்த 4 பேரில் பெரியார் 1925 வெளியே வந்துடுறார்.
பெரியார் வந்த உடனே போய் நீதி கட்சியில் அப்படியே சேர்ந்துடல. ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சி போய்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நீதி கட்சி போய்கிட்டு இருக்கு, மூணாவதா பெரியார் போய்கிட்டு இருக்கார். இப்போ 3 பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில், 3 பிளேயர் இருக்காங்க. நீதி கட்சி வீழ்ச்சியை சந்திக்கும் பொழுது பெரியார் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கிறார். பெரியார் அவங்க கூப்பிடுறாங்க, அவரு போய் ஜாயின் பண்ணல. பெரியார் தான் இந்த விழுந்துட்டு இருக்க கட்சியை தூக்கி நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து சேர்த்துக்கிறாங்க. ஸோ இதுதான் அடுத்தடுத்து நமக்கு வரக்கூடியது. இதிலிருந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அன்னிபெசன்ட்டுக்கு 14 கேள்வி, ராஜகோபாலாச்சாரிக்கு 30 கேள்விக்கு மேலே இருக்கும், பெரியாருக்கு கேட்கவே வேணாம் 100 கேள்வியை தாண்டிச்சு, 110 கேள்விக்கு மேலே பெரியாருக்கு மட்டும் கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ நம்ம வந்து அன்னிபெசன்ட்டுக்கு பார்க்கலாம். டாக்டர் அன்னிபெசன்ட் who played the most remarkable work on home rule league in Tamil Nadu. ஹோம் ரூல் லீக் தமிழ்நாட்டில் ஃபார்ம் பண்ணது டாக்டர் அன்னிபெசன்ட். ரொம்ப சிம்பிளான கேள்வி. ஹோம் ரூல் மூவ்மெண்ட்னு சொன்னால் நமக்கு ரொம்ப முக்கியமானது 1916 இந்த தன்னாட்சி இயக்கம் கொண்டு வந்தாங்கன்னா 4 பேர் சொல்லலாம். திலகர் பூனேயில், அன்னிபெசன்ட் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில், இன்னும் 2 பேர் இருக்காங்க மதுரையில். 10th புக்லேயே பாக்ஸில் போட்டிருப்பாங்க. ஜார்ஜ் ஜோசப் ரோசாபுதுரை என்று அழைக்கப்படுபவர், மதுரையில் தன்னாட்சி இயக்கம் நடத்தியவர். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தோம்னா சான் பிரான்சிஸ்கோவில் அமெரிக்காவில் நடத்தினது லாலா லஜபதி ராய், பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய் அங்கே சான் பிரான்சிஸ்கோவில் நடத்துகிறார். அப்போ 4 பேர் தன்னாட்சி இயக்கம் தொடர்புடையவர்கள். குறிப்பாக சொல்லணும்னா இந்த தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியால் போராட்டம் நடத்த முடியலை, தனிநபர்களாக இவங்க நடத்துகிறாங்க. ஏன்னா 1907 சூரத் பிளவில் காங்கிரஸ் 2ஆக உடஞ்சு போச்சு. ஒரு பக்கம் மேத்தா காங்கிரஸ் மிதவாதிகள், இன்னொரு பக்கம் திலகர் தலைமையில் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். இப்போ 2 பக்கம் 2 பேராக பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா காங்கிரஸில் மிதவாதிகளுக்கு மக்கள் ஆதரவு இல்லை, தீவிரவாத தலைவர்களை பிரிட்டிஷ் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. அப்போ யார் தான் போராடுறது அப்படின்னு பார்க்கும்போது திலகர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. பட் மீன்வைல் என்ன ஆகுதுன்னா 1914 உலகப்போர் ஆரம்பிக்கிறது. உலகப்போர் ஆரம்பிக்கும் பொழுது இந்த நேரத்தில் பிரிட்டிஷ்காரங்கிட்ட போய் சண்டை போட வேண்டாம், மாடரேட் வந்து இட் இஸ் அவர் டியூட்டி, மேட்டர் ஆஃப் டியூட்டியாக சப்போர்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு நம்ம இந்த நேரத்தில் பிரிட்டிஷ்க்கு ஹெல்ப்பாக இருந்தோம்னா நமக்கு ஏதாவது பின்னாடி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஆனால் அவங்க ஒன்றும் கொடுக்கல, கொடுத்தது ரவுலட் சட்டத்தை தான் கொடுத்தாங்க. சரியா? அப்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் காங்கிரஸ் கட்சி பிரிஞ்சு இருக்கிறத ஒன்று சேர்க்கறதே பெரிய கஷ்டம். அப்புறம் எங்கே போய் போராடுறது? ஸோ 1916 மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்றிணைதல், அது ரொம்ப முக்கியமான ஒப்பந்தம், லக்னோ ஒப்பந்தம். அந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கிறது ஏசி மஜும்தார். அப்போ மிதவாதிகள் தீவிரவாதிகள் ஒன்றிணைவது, இன்னொன்று முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸும் 2 பேர் சேர்ந்து ஜாயின்ட் டிமாண்ட் வைக்கிறது. இப்போ 1916 அப்படி ஒரு முக்கியமான ஒரு சிக்னிஃபிகண்ட் இயர். இந்த டைமில் காங்கிரஸால் இந்த மூமெண்ட்டை லான்ச் பண்ண முடியல. அன்னிபெசன்ட் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, முடியலை. அதனால தான் அன்னிபெசன்ட் என்ன பண்ணுறாங்கன்னா தானாக நம்மளே நடத்திடுவோம் அப்படின்னு ஹோம் ரூலில் கொண்டு வர்றாங்க. அன்னிபெசன்ட் ஹோம் ரூலில் கொண்டு வந்த உடனே இதில் ஒரு முக்கியமானது, ஏன்னா ஈஸியான கேள்வியாக இருக்குது, கடைசி கேள்வி, இதில் கடைசி கேள்வி கொஞ்சம் டஃப்பானது. 1914 இப்படி ஆரம்பித்து வெற்றிகரமாக போகும் பொழுது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா பிரிட்டிஷ் வந்து எப்படியா சப்ரஸ் பண்ணும். ஏன்னா வார் நடந்துட்டு இருக்கு. வார் நேரத்தில் இந்தியாவில் இப்படி ஒரு கலவரமா, இப்படி ஒரு பிரச்சனையா, இப்படி ஒரு போராட்டமா, அப்படின்னா அதை எப்படியா தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அன்னிபெசன்ட்டை கூப்பிட்டு மெட்ராஸ் கவர்னர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். கவர்னர் பேர் பென்க்லாண்ட். ஸோ பென்க்லாண்ட் பேச்சுவார்த்தை நடத்தி, அம்மா தயவு செய்து நீங்கள் இங்கிலாந்துக்கே போயிருங்கம்மா, இங்கே நீங்கள் இருக்காதீங்கம்மா அப்படின்னு பென்க்லாண்டுக்கு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. கேட்கல, அதெல்லாம் முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு. அடுத்த ஸ்டெப் என்ன? அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அன்னிபெசன்ட்டை அரெஸ்ட் பண்ண உடனே போராட்டம். சர் சுப்பிரமணிய ஐயர் தன்னுடைய நைட்வுட் பட்டத்தை துறக்கிறார். எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த பட்டமே வேண்டாம், அன்னிபெசன்ட் நீங்கள் கைது பண்ணிட்டீங்க. ஏன்னா கூட வந்து சிபி ராமசாமி ஐயர் இருக்கார், ஜார்ஜ் அருண்டேல் அவர் தான் ஆர்கனைசிங் செக்ரட்டரி, ஜார்ஜ் அருண்டேல் முக்கியமானவர், சிபி ராமசாமி ஐயர் முக்கியமானவர், அப்புறம் சர் சுப்பிரமணியம், இவங்கெல்லாம் கூட இருக்கவங்க. அப்போ இதில் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு போகவும் அன்னிபெசன்ட்டுடைய கைது ஜூன் மாதம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. 1917 ஜூன் மாதம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் சி வாஸ் ரிலீஸ்ட். வஉசி மாதிரி 4 வருஷம் உள்ளே வச்சு செக்கிலுக்கவெல்லாம் வைக்கல. சரியா? ஒரு 3 மாதத்துலேயே அன்னிபெசன்ட் அம்மா வந்து ரிலீஸ் ஆகிடுறாங்க. ரிலீஸ் ஆன உடனே 1917 ஆகஸ்ட் மாதம் ரொம்ப முக்கியமானது இந்திய விடுதலை போராட்டத்தில் ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு ஸ்டேஜ். 1917 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இடம். ஏன்னா இந்த 1917 ஆகஸ்ட் மாதம் மாண்டேகோ அறிக்கை, மாண்டேகோ செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிறது 1919 அதுக்கு அடிப்படையாக அமைந்தது இந்த மாண்டேகோட அறிக்கை. ஸோ மாண்டேகோ அப்படிங்கிறவன் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு. இப்போ இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எதற்காக இந்தியாவில் இருக்கோம் தெரியுமா, இந்தியாவில் நாங்கள் இருக்கிறதுக்கான நோக்கம் என்ன தெரியுமா,
படிப்படியாக பொறுப்பு வாய்ந்த அரசு அமைக்கப்படும். கிராஜுவல் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்ஸ். பொறுப்பு வாய்ந்த அரசுனா என்ன? மக்களே ஓட்டு போட்டு அவங்க தலைவரை தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி விட்டு நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்கிறாப்புல மாண்டேகோ அறிக்கையில் வந்து கொடுக்குறாங்க. இந்த அறிக்கை கிடைச்ச உடனே அன்னி பெசன்ட்டுக்கு வந்து ஹாப்பி. பிகாஸ் அவங்க போராடினதே அதுக்காகத்தானே, ஹோம் ரூல். அப்போ ஹோம் ரூல் கிடச்சிருச்சு. 1970 மாண்டேகோ அறிக்கை வந்துருச்சு. கடைசியாக அவங்க என்னன்னா, படிப்படியாக தானே சொன்னோம், முழுசாக கொடுக்குறோம்னு சொல்லலையே. அதுக்கு பதில் தான் என்ன சொல்கிறாங்க, படிப்படியான என்ன அர்த்தம்னா 1919 இரட்டை ஆட்சி, டயார்கி இன் ப்ராவின்ஸ். மாகாணத்தில் மட்டும் ரெண்டாக பிரித்து உங்கள் தலைமையில் கொஞ்சம் நீங்கள் ஒரு முதலமைச்சரையும் ஒரு 4 அமைச்சரையும் வச்சுக்கோங்க, எங்கள் ஆளும் இருப்பார் அப்படின்னு பிரித்து கொடுக்கும்போது காந்தி இருக்கார், காங்கிரஸ் இருக்குது, ஒத்துழையாமை இயக்கம், அப்படி ஒரு வேலையே எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் நான் கோஆபரேஷன் ஒத்துழைக்க மாட்டோம், வரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. பட் இதை பயன்படுத்திக்கிட்டு தான் நீதி கட்சி 1916 அமைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் தேர்தலில் போட்டியிட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக சுப்பராயலு ரெட்டி நீதி கட்சியின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஸோ இந்த ஒரு 4 வருஷத்துக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு. இது எல்லாமே கொஸ்டின். அன்னி பெசன்ட், அருண்டேல், வாடியா நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா வாடியா, திருவிகா ப்ளஸ் வந்து நம்ம யாருன்னு பார்த்தோம்னா சிங்காரவேலன், இவங்க சேர்ந்து தான் முதல்ல வந்து பார்த்தோம்னா மெட்ராஸ் லேபர் யூனியன் 1918 மெட்ராஸ் லேபர் யூனியன் அப்படிங்கிறது முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது. ஏன்னா மே தினம் கண்டவர் சிங்காரவேலனார் இல்லையா. ஸோ வாடியா வந்து அந்த இதில் இருக்கா. திருவிகா, வாடியா அவங்கெல்லாம் லேபர் மூவ்மெண்ட்லேயே இருக்கவங்க. இப்போ கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, ஆதரவுடன் மெட்ராஸில் தன்னாட்சி இயக்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஸோ 1914 தன்னாட்சி இயக்கம். ரொம்ப பேசிக்கான கேள்வி, ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து, கீழ் காண்பவற்றுள் எது எவை அன்னி பெசன்ட் அம்மையாரின் முயற்சியில் உருவானவை? பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவினார். எஸ், இவங்க வந்து காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க 1498 சென்ட்ரல் ஹிந்து காலேஜ். இந்த ஹிந்து காலேஜ் தான் பிற்காலத்தில் மதன் மோகன் மாளவியா அவர் டெவலப் பண்ணுறாரு. பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி இன்னைக்கு இருக்கிற ஒரு முக்கியமான யூனிவர்சிட்டி. அது பிஹெச்யூனுடைய ஃபவுண்டேஷன். அது காலேஜ் ஆரம்பிக்கிறது அன்னி பெசன்ட் அம்மையார். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நியூ இந்தியா எனும் செய்தித்தாள் பிரம்மஞான சபை கொள்கைகளை பரப்பியது. ஆக்சுவலாக நியூ இந்தியாவில் பிரம்மஞான சபை கொள்கையும் பரப்புவாங்க, ஏன்னா அவங்க அதனுடைய தலைவர். பட் நியூ இந்தியா அவங்க ஆரம்பித்தது 1914 நியூ இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒரு பத்திரிகை இருக்குது. மெட்ராஸ் ஸ்டாண்டர்டு, இந்த மெட்ராஸ் ஸ்டாண்டர்டை விலைக்கு வாங்கி நியூ இந்தியான்னு பேர் வைக்கிறாங்க. இந்தியாங்கிற பத்திரிகை சொன்னால் நமக்கு பாரதியார், நியூ இந்தியான்னு சொன்னால் அன்னி பெசன்ட், பிபின் சந்திரபாலும் அதே பேரில் பத்திரிகை வச்சுருந்துருக்கார். ப்ரோ இந்தியான்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, ப்ரோ இந்தியான்னு சொன்னோம்னா அது இதுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் வாவுசி முடிகிற இடத்துல பார்க்க செண்பகராமன் பிள்ளை ப்ரோ இந்தியா பத்திரிகை வந்து அவரோடது. யங் இந்தியா அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து நம்முடைய மகாத்மா காந்தியாருடைய பத்திரிகை. அப்போ இந்தியாங்கிற பேரில் இத்தனை பத்திரிகை இருக்குது. அதாவது நியூ இந்தியா, யங் இந்தியா, ப்ரோ இந்தியா, வெறும் இந்தியா அப்படின்னு வர மாதிரி. சரியா? இப்போ மெட்ராஸ் ஸ்டாண்டர்டை தான் இவங்க வந்து மாற்றுறாங்க. எதுக்காக? இவங்களுடைய அந்த ஹோம் ரூல் கருத்துக்கள், அயர்லாந்தில் இருக்க மாதிரி ஹோம் ரூல் கருத்துக்களை வந்து பரப்புறதுக்காக, இந்திய விடுதலை பற்றி பேசுறதுக்காக. அப்போது எக்ஸ்க்ளூசிவாக பிரம்மஞான சபை கருத்துக்கள் சொன்னால் தப்பு. ஆனால் இது அடுத்த கொஸ்டின் அப்படியே ட்விஸ்ட் ஆகும். பிரம்மஞான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் செய்தித்தாள்களின் மூலம் பரப்பியவர். அப்போ இதோட என்ன கேள்வியோடது என்னன்னா, நியூ இந்தியா காமன்வெல்த் யாரோடது? காமன்வெல்த் அவங்களோட தான், நியூ இந்தியா அவங்களோட தான். அன்னி பெசன்ட். அடுத்து, இந்தியாவிற்கு தேவை பூர்ண சுதந்திரம் மற்றும் வேலை வாய்ப்புகள், ஆனால் உயரிய பதவிகள் அல்ல இப்படின்னு சொன்னது டாக்டர் அன்னி பெசன்ட். டாக்டர் அன்னி பெசன்ட்டை இந்த பென்கிளாண்டு கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்த சொன்னேன் இல்லையா, சென்னையினுடைய கவர்னர், நீங்கள் இங்கிலாந்துக்கு போயிருங்கம்மான்னு மகாத்மா காந்தி சொல்கிறார். போராட்டவாதிகளை எல்லாம் மிஞ்சி நிற்கும் போராட்டவாதி. இது வெங்கடேசன் சார் புக்கில் இருக்குது. இது வரைக்கும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மகாத்மா காந்தியால் போராட்டவாதிகளை எல்லாம் மிஞ்சி நிற்கும் போராட்டவாதி என்று சொல்லப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டால் டாக்டர் அன்னி பெசன்ட். இன்னொன்று, ஸ்கூல் புக்லேயே இருக்கக்கூடியது தான். நமக்கு என்ன தேவை? அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது. ரயிலில் நான் அடிமையாக இருக்கிறத விட என் மாட்டு வண்டியில் நான் சுதந்திரமாக இருப்பேன். 3 தடவை கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் 10th புக்கில் இருக்குது. புக்கு பின்னாடி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. 3 times they have asked. அதே கேள்வி, அதிநவீன ரயில். அடுத்து 1917 அன்னி பெசன்ட் வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் மாநாடு எங்கே நடைபெற்றது? கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. முதல் பெண்
காங்கிரஸுக்கு தலைமை தாங்கிய முதல் பெண் 1917. முதல் இந்திய பெண் அப்படின்னு கேட்டால் 1925 கான்பூர் காங்கிரஸ் மாநாடு தலைமை தாங்கினது யாருன்னு பார்த்தோம்னா சரோஜினி நாயுடு 1925. இதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் 1924 மகாத்மா காந்தி தலைமை தாங்கிய ஒரே காங்கிரஸ் மாநாடு பெல்காம் காங்கிரஸ் செஷன் 1924. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யார்? முதல் பெண் தலைவர் டாக்டர் அன்னி பெசன்ட். இன்னொன்று என்னன்னா, ஒரு கொஸ்டினில் தான் நான் வந்து பார்த்தேன் கிராண்ட் ஓல்டு லேடி ஆஃப் இந்தியா, கிராண்ட் ஓல்டு லேடி ஆஃப் இந்தியன் நேஷனலிசம் அப்படின்னு கேட்டாங்க. கிராண்ட் ஓல்டு லேடி ஆஃப் இந்தியன் நேஷனலிசம்னா டாக்டர் அன்னி பெசன்ட். ஜென்ரலாக கிராண்ட் ஓல்டு லேடி ஆஃப் இந்தியான்னு யாருன்னு கேட்டால் அருணா ஆசஃப் அலி. இப்போ இந்த ரெண்டு பேரில் ஆப்ஷனை வச்சு நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். சரியா? கிராண்ட் ஓல்டு லேடின்னு சொன்னால் அருணா ஆசஃப் அலி, கிராண்ட் ஓல்டு லேடி ஆஃப் இந்தியன் நேஷனலிசம் அப்படின்னு கேட்டால் டாக்டர் அன்னி பெசன்ட். அதாவது இந்தியாவினுடைய முதுபெரும் பெண்மணி அப்படிங்கிறது, முதுபெரும் மனிதர் யார் அப்படின்னு நமக்கு தெரியும், தாதாபாய் நவ்ரோஜி. சரியா? இதில் வந்து பெண் வந்து வச்சு சொல்லும்போது அன்னி பெசன்ட் இருக்காங்க, அருணா ஆசஃப் அலி இருக்காங்க. 1893 ஆண்டு சிகாகோ உலக சமய பாராளுமன்றத்தில் தியோசபியின் பிரதிநிதியாக 1893 டாக்டர் அன்னி பெசன்ட் இந்தியா வந்தாங்கன்னு தெரியும். ஆனால் 1893 சிகாகோ மாநாட்டில் அவங்க கலந்துக்கிட்டாங்களா? ஏன்னா இந்த மாநாட்டில் தான் சுவாமி விவேகானந்தர் கலந்துக்கிறார். ஸோ 1893 அவ்வளோ முக்கியமான வருஷம். சுவாமி விவேகானந்தர் அங்கே போய் பேசும்பொழுது தான் இந்து சமயத்தை பற்றி உலகத்துக்கே தெரியுது. அப்போ அதில் வந்து அவங்க கலந்துக்கிட்டு திரும்ப இந்தியா வர்றாங்க. இதில் என்னென்னா, அவருக்கு சுவாமி விவேகானந்தருக்கு பணம் கொடுத்தது, ஹெல்ப் பண்ணாங்க, தியோசபிக்கு தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு ஒரு வதந்தி வருது. அவரே பல மேடைகளில் பேசும்போது எனக்கு அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, எனக்கு வந்து ராமநாதபுரம் மன்னர் தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாரு, தமிழ்நாட்டுக்காரவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு அவரே சொல்றாரு. தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவக்கப்பட்டது? டாக்டர் அன்னி பெசன்ட். மதுரையில் யார் நடத்தினா தன்னாட்சி இயக்கம்னு கேட்டால் ரோசாபுதுரை. அடுத்தது பாருங்க, பின்வரும் வகைக்கிடையே சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யவும். திருவிகா மேகசின், திருவிகாவை பொறுத்த வரைக்கும் தேசபக்தன் நவசக்தி ரெண்டுமே அவரோட தான். அப்போ திருவிகா சரியான ஒன்று. அடுத்தது ஹிந்து பத்திரிகை ஏற்கனவே போன வீடியோவில் சொன்னேன், ஜி சுப்பிரமணிய ஐயருடையது 1878 நம்ம வந்து அவர் கொண்டு வந்திருப்பார். ஏன்னா 1877 டி முத்துசாமி சென்னையினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படும் பொழுது, எப்படி ஒரு இந்தியரை நீங்கள் வந்து நீதிபதியாக நியமிப்பீங்க, இந்தியரை போய் நீதிபதியாக நியமிக்கிறதா அப்படின்னு கேட்கும்பொழுது, என்னடா ஆங்கில பத்திரிகைகள் மட்டும்தான் இருக்கா, நமக்காக குரல் கொடுக்க யாருமே இல்லையா, அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் தி ஹிந்து. ஜி சுப்பிரமணியர் நம்ம போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அதில் யார் ஃபவுண்டர், ஓனர் யாருன்னு சொன்னால் ட்ரிப்ளிகேன் 6 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். ஏன் ட்ரிப்ளிகேன் 6 அப்படின்னு சொன்னால் 6 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சோம். 6 பேர்த்தில் ஒருத்தர் தான் ஜி சுப்பிரமணிய ஐயர். அப்போ இந்த இந்து பத்திரிகை 6 பேரால் ஆரம்பிக்கப்பட்டு 1905 ஆண்டு 1905 ஏற்கனவே 1905 நமக்கு தெரியும், வங்க பிரிவினை, கோபாலகிருஷ்ண கோகலேவுடைய சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி, அது அந்த வருஷம் நடந்த மாநாட்டுக்கு பனாரஸ் காங்கிரஸ் மாநாடு கோபாலகிருஷ்ண கோகலே தலைவர். அப்போ 1905 அவ்வளோ முக்கியமான வருஷம். இந்த 1905 ஹிந்து பத்திரிகையை கஸ்தூரி ரங்க ஐயங்கார் வாங்கிறார். இப்போ வரைக்கும் கஸ்தூரி ரங்க ஐயங்கார் குடும்பத்தில் தான் இருக்குது. இப்போ ஹிந்துவனுடைய எடிட்டர் இன் சீஃப் என்றாம் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய வம்சாவளியில் வர்றவங்க தான். இப்போ 1905 ஹிந்து பத்திரிகை யார்கிட்ட வருது? கஸ்தூரி ரங்க ஐயங்கார்கிட்ட வருது. அப்போ இதுக்கு இந்தியான்னு சொன்னால் தப்பு தானே, இதை அடிச்சு விட்றணும். ஏன்னா இந்தியா யாரோடது? பாரதியாரோட. நியூ இந்தியா அன்னி பெசன்ட்டோடது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அப்போ திருவிக்கா தேசபக்தன் சரியான ஒன்று, அன்னி பெசன்ட் நியூ இந்தியா சரியான ஒன்று, ஹிந்து சுப்பிரமணிய பாரதியாரா நம்ம அடிச்சிடலாம். ஒரு சுதேச மித்திரன்னு சொன்னால் பாரதியார் சொல்லலாம், விஜயா, இந்தியா, சக்கரவர்த்தினி, அவருக்கு அவ்வளோ இருக்கு. இந்து வந்து தவறான ஒன்று. அடுத்து திரும்பவும் ரயில் வண்டி மாட்டு வண்டி வந்துருச்சு. ஏற்கனவே 3ஆவது தடவை கேட்குறாங்க. இதுதான் லேட்டஸ்ட் கொஸ்டின். அது ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி கேட்டே வர்றாங்க. இந்த கொஸ்டின் கேட்டால் நம்மளால கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இந்த கொஸ்டின், இந்த கண்டென்ட்டு வெங்கடேசன் சார் புக்கில் மட்டும்தான் இருக்குது, வேற எங்கேயும் இருக்காது. நம்பர் 1 பாருங்க, என்ன கேட்குறாங்க? தவறானவை கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் தன்னாட்சி கிளர்ச்சி பற்றி தவறானவை. இதன் முதல் கூட்டம் கோவையில் விபி மாதவராவ் தலைமையில் நடைபெற்றது. அப்போ 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும், கோயம்புத்தூரா விபி மாதவராவ் தானா அப்படின்னு. இதில் விபி மாதவராவ் சரிதானா, ஆனால் சம்பவம் நடந்தது கோயம்புத்தூர் இல்லை, கடலூர்னா நமக்கு ராபர்ட் கிளைவ் ஞாபகம் வருவார். ராபர்ட் கிளைவுக்கு அங்கே வச்சு தான் ஸ்டிங்கர் லாரன்ஸ் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஸோ கடலூர் முக்கியமான ஒரு இடம், கடலூரில் தான் மாநாடு நடைபெற்றிருக்கு. அப்போ இது தவறு. எவ்வளோ ட்விஸ்டானது, இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அடுத்தது ஜூலை 1916 எழும்பூர் ரயில் நிலையம் எக்மோர் ஸ்டேஷன் பெருத்த ஆர்ப்பாட்டத்தை மாணவர்கள் அரங்கேற்றினர். எஸ், எதற்காக 1960
தன்னாட்சி இயக்கம் நடக்கும்பொழுது இங்கே வந்து மாணவர்கள் ஏன் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் போராட்டம் பண்ணுறாங்கன்னு கேட்டால், ரயில் வண்டியில் ஐரோப்பியர்களுக்கு மட்டுமே தனியாக ரிசர்வேஷன். இதுதான் நம்ம வந்து மகாத்மா காந்தி மகாத்மாவாக வர்றதுக்கும் பார்க்குறோம். 3rd கிளாஸ் ட்ரெயினில் தான் நீ போகணும், ஒரு கருப்பர் ஒரு இந்தியர் நீ எப்படி வந்து ஃபஸ்ட் கிளாஸில் போகலாம் அப்படின்னோடனே என்கிட்ட டிக்கெட் இருக்கு நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாரு. வெளியில் தூக்கி எட்டி வீசினோடனே வெளியில் வந்து விழுந்தது காந்தி, விழுந்து எந்திரிச்சவர் மகாத்மா காந்தி. ஏன்னா நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், அவன் எந்த ஸ்டேஷனில் அடுத்து அவன் அடிக்கிறதுக்கு ஸ்கெட்ச் போட்டிருப்போம், என்னையவே நீ உதச்சிட்டியா, என்னைய தூக்கி வெளியே போட்டியான்னு. மகாத்மா காந்தி யோசிக்கிறார், நம்மளை ஒருத்தர் எட்டி உதைக்கிறான் அப்படின்னா எந்த எண்ணம் அவனை எட்டி உதைக்க வைக்குது, அந்த எண்ணத்தை மாற்றணும். அப்போ அந்த எண்ணத்தை மாற்றதுக்காக நம்ம போராடுவோம். ஒரு வித்தியாசமான சிந்தனை, சரியா? இப்போ அதுக்காக தான் இப்போ என்னென்னா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ சென்னை கோட்டை ரயில் நிலையம் பக்கத்துலலாம் பெரிய சண்டை நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் மாணவர்கள் இப்படியெல்லாம் பண்ணலாமா? அப்போ தான் பென்கிளாண்டு, ஏற்கனவே சொன்னேன், பென்கிளாண்டு அன்னிபெசன்ட்டை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி, அம்மா தயவுசெய்து நீங்கள் போயிருங்கம்மா, இங்கிலாந்துக்கே போயிருங்க, அயர்லாந்து பெண்மணி இங்கிலாந்தில் இருந்திருக்காங்க, இங்கிலாந்துக்கு நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க முடியாத சொல்ல வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ பென்கிளாந்து என்ன சொல்கிறாரு, மாணவர்கள் அரசியல் செயல்பாடுகளில் தலையிடக்கூடாது, தடை விதிக்கிறார்கள், மாணவர்கள் தலையிடக்கூடாது. இப்போ பென்கிளாந்து சர்க்குலர் வருது. இது ரெண்டுமே சரியான ஒன்று. முதல் இருக்கிறது கோயம்புத்தூர் தப்பு, ஏன்னா அது கடலூர். அடுத்தது பாருங்க, இதெல்லாம் பயங்கரமான ட்விஸ்டாக இருக்குது. அன்னிபெசன்ட்டின் கைதிற்கு பிறகு தன்னாட்சி கிளர்ச்சியில் ராஜகோபாலாச்சாரியார் ஈடுபட்டார். புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அன்னிபெசன்ட்டை கைது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சார் சுப்பிரமணிய ஐயர் தன்னுடைய நைட்வுட் பட்டத்தை துறக்கிறாரு. அமெரிக்க ஜனாதிபதி உட்ரோ வில்சனுக்கு கடிதம் எழுதுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அன்னிபெசன்ட் விடுதலை பண்ணுறாங்க செப்டம்பரில். ஜூன் மாதம் கைது பண்ணவங்க செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகிறாங்க. ரிலீஸ் ஆகும் பொழுது எல்லாருமே வந்துன்னா உற்சாகமாக வரவேற்கிறார்கள். எல்லா பக்கமும் வந்து கொண்டாடப்படுகிறது அன்னிபெசன்ட்டுடைய விடுதலை. அதில் சேலத்தில் கொண்டாடுறவர் ராஜகோபாலாச்சாரி. அன்னிபெசன்ட்டுடைய கைதுக்கு பிறகு கிளர்ச்சியில் ஈடுபடலை, விடுதலையை கொண்டாடுகிறார். எங்க? சேலத்தில். அதுவே அவருடைய அரசியல் பிரவேசமாக அமைந்தது. இப்படி தான் அந்த புக்கில் கொடுத்துருக்கு. அப்போ எக்ஸாக்டாக அந்த புக்கில் இல்லைன்னா தப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம சொல்கிறாங்க. ஸோ இதுவும் தவறான ஒன்று. அப்போ என்னன்னா, கைதிற்கு பிறகு தன்னாட்சி கிளர்ச்சியில் ஈடுபட்டார் இல்லை, அன்னிபெசன்ட்டுடைய விடுதலைக்கு பிறகு அவர் வந்து என்னது வரவேற்பு தான் கொடுக்குறாரு, தவிர கிளர்ச்சியில் ஈடுபடலை. இதுதான் கேள்வி, சரியா? அப்போ ஏ அண்ட் டி வந்து ராங். இதோட முடிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம யாரை வந்து பார்ப்போம், ராஜகோபாலாச்சாரி. அவர் கையில் போயிருந்த அந்த குச்சி, அவர் அந்த குச்சி எடுத்துகிட்டு ஓட போகிறாரு. ராஜகோபாலாச்சாரி இருக்கும்போது தீர சத்தியமூர்த்தி, காமராஜர், இந்த மாதிரி காங்கிரஸில் விடுதலை போராட்டம் ஒரு பக்கம், ஒத்துழையாமை இயக்கம், சட்டமறுப்பு இயக்கம், இது கடையில் நீல் சிலை போராட்டம் தமிழ்நாட்டில் மட்டும் தனியாக அப்படி ஒன்று நடக்குது. தென் நீதி கட்சி, அது ஒரு பக்கமாக போகுது. நீதி கட்சிக்கு அப்புறமா பெரியார், சுயமரியாதை இயக்கம், அண்ணாதுரை. இதுதான் யூனிட் 6ஓடது. அப்போ யூனிட் 6 ஒரு சீக்வன்ஸில் வந்து நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.